என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து மிக முக்கியமான சில வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வருஷத்தின் கடைசியில் இருப்பதனால அதிகமாக இந்த நாட்களில் நம்மை ஆராய்ந்து நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த வார்த்தைகள் மிகுந்த பயனாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நிச்சயமா இந்த நாளிலே இதன் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கிரீடம் ஒரு கனத்தின் அடையாளம், கிரீடம் அபிஷேகத்தின் அடையாளம், கிரீடம் ஒரு மேன்மையின் அடையாளம். பிரியமானவர்களே, இந்த நாளில தேவன் நமக்கு கொடுக்கிற முக்கியமான காரியம், உனக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த கனத்தை, கொடுத்த அந்த அத்தாரிட்டியை, கொடுத்த அந்த கிருபையை, அபிஷேகத்தை நாம் ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. அவைகளை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 2:13. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்கு எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருப்பதையும் அறிந்திருக்கிறேன். இங்கு சொல்லுகிறார், என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறாய். சாத்தான் குடியிருக்கிற இடமா இருந்தாலும் என் நாமத்தை நீ பற்றி கொண்டிருக்கிறாய். எப்படி பாபிலோன் தேசத்துல நேபுகாத் நேச்சாரா இருக்கட்டும், தரியு ராஜாவா இருக்கட்டும், அவங்க போட்ட சட்டங்களுக்கு மேலாக அந்த யூத இளைஞர்கள் அவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருந்தார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு பற்றுதல் நமக்கு தேவை. ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற அனுபவம் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தேவை. அதனாலதான் இங்க வாசிக்கிறோம், அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2:25. உங்களுக்குள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்துல கடந்த 11 மாசத்துல இந்த டிசம்பர் மாதம் கடந்து போன நாட்களிலே எதையோ ஒன்றை உங்களுக்கு உரியதை நீங்கள் இழந்திருக்கலாம். உங்களுக்கு சொந்தமான ஏதோ ஒரு நன்மையை, உங்களுக்கு என்று நீங்கள் வைத்திருந்த ஒரு பெரிய பொக்கிஷத்தை, ஒரு பெரிய மேன்மையை நீங்கள் தொலைத்திருக்கலாம், இழந்திருக்கலாம். ஐயோ, நான் பற்றி கொள்ள தவறிவிட்டனே அப்படின்னு நினைக்கலாம். உங்க நல்ல சுபாவம், உங்க நல்ல குணம், உங்க நல்ல ஜெப வாழ்க்கை, உங்க பரிசுத்த வாழ்க்கை, உங்க வேத வாசிப்பு, இதை ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லையே அப்படின்னு உங்களுக்கு உள்ளதை நீங்கள் பற்றி கொள்ள தவறி இருக்கலாம். சில காரியங்களை பற்றி கொண்டுதான் ஆக வேண்டும். முதலாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. இங்கே 2 வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறது. அவரை பற்றி கொள்வீர்களாக, அவரை பற்றி கொள்வீர்களாக. பிரியமானவர்களே, நமக்கு உள்ளதை காத்து கொள்ள வேண்டும் என்றால், பற்றி கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். தேவனை ஒரு மனுஷன் விட்டுட்டா அவர் நமக்கு கொடுத்த நன்மைகளையும் நாம் இழந்து போக நேரிடும். எனவே தேவனை பற்றி கொள்ளுங்கள். யாரை வேணாலும் நீங்க உங்க வாழ்க்கையில இழக்கலாம், கர்த்தரை தயவு செய்து இழந்துடாதீங்க. யாரும் ஆண்டவரை உங்களிடத்திலிருந்து எடுக்க இடம் கொடுத்துடாதீங்க. உங்களை கர்த்தரை விட்டு துரத்த, பிரிக்க இடம் கொடுத்துடாதீங்க. கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதத்தின் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 119 34வது வசனத்தை நான் படிக்கிறேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். உம்முடைய வேதத்தை நான் பற்றி கொள்வேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக வார்த்தையை பற்றி கொள்ளுகிற அனுபவம். கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்கு உள்ளதை நீங்கள் கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தான் அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள முடியும். உங்களுக்குள்ளதை பற்றி கொள்வதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அவசியமான காரியம் என்னன்னா, நாம் எப்படியாகிலும் கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் பற்றி கொண்டிருந்தால்தான் நாம் நமக்குரியவைகளை பற்றி கொள்ள முடியும். வார்த்தையை விட்டுறாதீங்க. வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்வோம். வார்த்தைக்கு உட்பட்டு வாழ தீர்மானம் எடுப்போம். வேத வசனங்களை பற்றி கொள்ளுகிற நல்ல அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. மூன்றாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 4:13. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். புத்திமதியை பற்றிக்கொள். கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், புத்திமதியை பற்றி கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகள், புத்திமதிகள் ரொம்ப அவசியமானது.
அல்லது யாரோ ஒருவர் நமக்கு சொல்லும் புத்திமதிகள் அவசியமானது. நம்ம யாரா இருந்தாலும் சரி, ஒரு புத்திமதி நமக்கு நேராய் வருகிறதா, அதை ஏற்றுக்கொள்வோம். பற்றி கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ளதை பற்றி கொள்ளணும்னா புத்திமதியை பற்றி கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளணும், கர்த்தரை பற்றி கொள்ளணும். ஒரு நாளும் இதை நாம் இழந்து விடக்கூடாது. உங்களுக்கு உள்ளதை பற்றி கொண்டால் உங்கள் கிரீடம் காப்பாற்றப்படும். சங்கீதங்களின் புஸ்தகம் 31 சங்கீதம் 6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 31 சங்கீதம் 6 வசனம். வீண் மாயையை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். உலகம் முழுசும் வீணான மாயைகளை பற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்ம சொல்லுவோம், நான் கர்த்தரை பற்றி கொள்வேன், அவருடைய வார்த்தையை பற்றி கொள்வேன், எனக்கு கொடுக்கப்படுகிற புத்திமதிகளை பற்றி கொள்வேன். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக சங்கீதம் 31:6 குறித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 31:6. ஜெபிக்கலாமா? நல்ல தேவனே, எங்களுக்குள்ளதை, எங்களுடைய கிரீடத்தை இழந்து விடாமல் அதை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் இப்படி காக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகளை, புத்திமதிகளையும், ஆண்டவரே நாங்கள் எப்படி நடந்தால் அவைகளை காத்துக்கொள்வோம் என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையையும் பற்றி கொண்டு நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு நீர் கொடுத்ததை எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. எங்களுக்குள்ளதை பற்றி கொண்டு ஓட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை முன்னிட்டு குட்டி பிள்ளைங்களுக்காக, அதுவும் இந்த ராக்பிக்கர்ஸ் மத்தியில் நம்ம போய் அவங்க பிள்ளைகள் 12 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல அழகான கிஃப்ட்ஸ் நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 100 பிள்ளைகளுக்கு மேலே நம்ம சந்திக்க போகிறோம். நீங்கள் கொடுத்த எல்லா பரிசு பொருட்களுக்காக, அழகான துணிமணிகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. அந்த பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் சென்றடையணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி சமூக பணிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த ஒரு சிலருக்காவது நீங்கள் சொல்லி மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும்படியாக அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். இது ஆண்டுடைய நாம மகிமைக்காக நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம். முதியோர் இல்லத்தை கூட ஒரு வயதானவரை நீங்கள் பொறுப்பெடுக்கலாம், அல்லது உங்கள் குடும்பமாய் சேர்ந்து பொறுப்பெடுக்கலாம், ஒரு சபையாய் சேர்ந்து பொறுப்பெடுக்கலாம். மாதம் 15,000 ரூபாய் ஒரு நபருக்கு நாம் செலவழிக்கிறோம். நீங்க நேரா வந்து பார்க்கலாம். நீங்க நம்முடைய சென்டர்ஸை வந்து நீங்க விசிட் பண்ணலாம். ஜெபம் பண்ணுங்க. நாம் இணைந்து ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்ய நாம் அழைக்கப்பட்டவர்கள். பெரிய தரிசனத்தோடு பெரிய வேலை செய்ய, பெரிய தேவனுக்காக நாம் ஓட போகிறோம். எனவே பெரிய கிரயம் செலுத்தவும் நாம் ஆயத்தமா இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.